ஸ்பைடர்மேன் ஃபோர்த் பார்ட் மூவி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல மார்வல் பனிஷர் டிவி சீரிஸ் ஆக்டர் ஜான் பர்த்தல் ஃப்ராங்க் கேசில் ஏகே த பனிஷர் அப்படின்ற தன்னோட ரோலை ரீப்ளேஸ் பண்ண போறான்ற மாதிரி ஹாலிவுட் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஃபியூ மந்த்ஸ் பேக் ரிலீஸ் ஆயிருந்த டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 1ல தன்னோட பனிஷர் அப்படின்ற ரோலில் ஒரு 7 வருஷம் கழிச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாரு ஜான் பர்த்தல். ஃபர்ஸ்ட் நெட்ஃபிளிக்ஸ் ஒரிஜினல் சீரிஸான டேர்டெவில் சீசன் 2ல பனிஷர் அப்படின்ற ரோலில் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தன்னோட சோலோ சீரிஸ் சீசன் 1 சீசன் 2 அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா லீட் ரோலில் நடிச்சிருந்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 1ல பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட ரோலை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. பட் இப்போ இந்த ஸ்பைடர்மேன் ஃபோர்த் பார்ட் மூவி டெஸ்டின் டேனியல் கிரட்டன் டைரக்ட் பண்ண போற இந்த மூவியில் ஃப்ராங்க் கேசில் ஏகேஏ த பனிஷர் அப்படின்ற ரோலில் ஜான் பர்த்தல் நடிக்க போகிறது இது ஒரு காஸ்மிக் லெவல் மல்டிவர்சல் மூவியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் இது ஒரு ஸ்ட்ரீட் லெவல் கிரைம் ஃபைட்டிங் சூப்பர் ஹீரோ மூவியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூவியில் யார் வில்லனாக வர போகிறாங்கிறது தெரியல. என்ன ரோலில் எந்த ஆக்டர்ஸ் நடிக்க போகிறாங்க, அவங்களோட கேரக்டர் எந்த அளவுக்கு பெருசாக இருக்க போகுது, எந்த அளவுக்கு சின்ன ரோல் அப்படின்றதும் தெரியல. ஏற்கனவே வந்து 3 ஸ்பைடர்மேன் மூவிஸில் ஜேக்கப் பேட்லர் அண்ட் ஜெண்டயா நடித்த அந்த எம்ஜே அண்ட் நெட்லீட்ஸ் கேரக்டர் இந்த மூவியில் நடிக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அவங்க அந்த மூவியில் நடிக்க போகிறாங்க. பட் அவங்க ரோல் ஆனால் சின்னதாக தான் இருக்க போகுதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஆக்ட்ரஸ் சாடி சிங்க் இந்த மூவியில் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ண போகிறாங்கன்ற மாதிரியும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட ரோல் எந்த அளவுக்கு டெப்த்தாக இருக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மூவியில் யார் வில்லன்கிறது இது வரைக்கும் தெரியல. ஒரு வில்லன் வெர்ஷன் ஆஃப் ஹல்க் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. கிங் பின் ஒரு வில்லனாக இருக்கலான்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெனம் த லாஸ்ட் டான்ஸ் மூவி வரும்போது டேரெக்டாக அந்த மூவியும் ஸ்பைடர்மேன் ஃபோர்த் பார்ட் மூவியும் கனெக்ட் ஆகும். அப்படிங்கும்போது நல் தி காட் ஆஃப் சிம்பயாட் இந்த மூவியில் வில்லனாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மூவியோட பேர் ஸ்பைடர்மேன் கிங் இன் பிளாக் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருந்துச்சு. பட் அஃபிஷியலாக பிராண்ட் நியூ டேன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்வல் யூனிவர்ஸில் 616 இருக்க யாருக்கு பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்றது தெரிய போகிறது கிடையாது. பிகாஸ் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் முடிஞ்சதுக்கப்புறம் டேரக்டாக நடக்கிற மாதிரி செட் பண்ண போகிறாங்க. பாசிபிளி இந்த மூவி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோரியாக இருக்கலான்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் காமிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டேர்டெவிலுக்கும் பனிஷருக்கும் நிறைய லிங்க் இருக்குது. ஆனால் அதே மாதிரி டேர்டெவிலுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மூவியில் பனிஷர் தன்னோட ரோலை ரிப்ளேஸ் பண்ணுறதுனால பனிஷர், டேர்டெவில், ஸ்பைடர்மேன் இந்த 3 பேர்த்தோட காம்போ, அதாவது இந்த ட்ரையோ டீம் அப் எந்த வில்லனை ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்பைடர்மேன்